Hi friends, நம்ம இன்னைக்கு cauliflower 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் cauliflower-ஐ கொதிக்கிற தண்ணியில க்ளீன் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு மூடி போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 3 நிமிஷம் திறக்க வேணாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வடிச்சு வச்சுக்கலாம். இப்போ வடிச்சு வச்சிட்டேன். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு கொதிக்க வச்சனால கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. எலுமிச்சைப்பழ சாறு ஒரு 6 சொட்டு இருந்தால் போதும். இதுக்கு எடுக்காது எலுமிச்சைப்பழ சாறு. ஜாஸ்தி ஊற்றிட்டா புளிக்கும், நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப கம்மியாகவே ஊற்றிக்கங்க. அரை எலுமிச்சைப்பழத்துக்கும் கம்மியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு கலர் பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா தூளும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் தெளிக்க வேணாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு தெளித்தா போதும். இப்போ நான் சோள மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலை மாவு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலை மாவும் சோள மாவும் போட்டிருக்கோம். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வேக வச்சு எடுத்த ஈரப்பதமும் எலுமிச்சைப்பழ சாரும் போதுமான அளவு தான். பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும். ஒரு அரை மணி நேரம் அப்படி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ போட்டு நல்லா முருக விட்டுக்கிடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும். இது சும்மாவே கூட சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரி. நம்ம சாப்பாடுக்கு தொட்டும் சாப்பிடலாம். நம்ம இது மெயின் கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிக்கணும். ஏன்னா ஒரு லேசாக ஒரு சாஃப்டாக வெந்திருக்கும். அந்தளவு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுனாலும் கிறிஸ்பினஸ் கிடைக்காது. நம்ம பொரிச்சு அள்ளும்போது கிறிஸ்பியாக இருக்காது. அதே நேரத்தில் ரொம்ப சூடு பத்தலைனாலும் உங்களுக்கு மசாலா ஒட்டாத மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக அந்த டைம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடுக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு முருக விட்டு எடுத்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இதே மாதிரி நம்ம மற்றதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம மொறுமொறுப்பாக வறுக்கக்கூடிய பொருளை ஜாஸ்தி போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் எண்ணெயில் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நல்ல மொறுமொறுன்னு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 6 நாளும் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.